श्रीशैले दयाभाद्रं दीभत्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्देरम् अजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं சகஸ்ரசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெருஞ்சீராச் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 9ஆம் பதிகம் 7ஆம் பாசுரம். வாராயுன் திருப்பாதமலர்கீழ் பேராதே யான் வந்தடையும்படி தாராதாய் உன்னை என்னுள் வைப்பில் எண்ணும் ஆராதாய் எனக்கன்று மெக்காலே. வாராய் உன் திருப்பாதமலர்கீழ் பேராதே யான் வந்து அடையும்படி தாராதாய் உன்னை என்னுள் வைப்பில் என்றும் ஆராதாய் எனக்கு என்றும் எக்காலே. எப்பொழுதும் அனுபவிக்கலாம்படி உள்ள உன்னை எனது நெஞ்சத்தில் நிரந்தரமாக வைத்தாலும் இது போதுமானது என்று எனக்கு மனநிறைவு ஏற்படாதபடி உள்ளவனே. எம்பெருமானை தன்னுடைய நெஞ்சத்திலே நிரந்தரமாக வைத்தாலும் இது போதாது, மனநிறைவு ஏற்படவில்லையே என்று கூறும்படியாக அழகு படைத்த கருணை மிக்க எம்பெருமானே, அடையப்பட வேண்டியதான உனது போற்றத்தக்கதும் இன்பம் அளிக்க வல்லதுமாகிய திருவடிகளின் கீழ் வேறொன்றுக்கும் வசப்படாமல் மற்ற விஷயங்களை தள்ளியபடி நான் வந்து சேர்வதான நிலையை எனக்கு அளிக்காதவனே, உன்னை நான் அவ்விதம் அடையும்படியாக என் முன்பு எப்பொழுதும் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இத்திருவாய்மொழியின் முதல் பாசுரத்தில் நின் செம்மா பாத பற்பு தலை சேர்த்து என்று கூறி உனது சிவந்த மேன்மையான திருவடிகளை நான் தலையில் சேர்த்து என்று உரைத்தார். அப்படிப்பட்டவர் இங்கு வாராய் என்று ஏன் கூற வேண்டும்? அதற்கு விடையளிக்கிறார். தன்னுடைய எல்லையற்ற பிரியத்தின் காரணமாக அனைத்து காலங்களிலும் எனது அடிமை கொள்ளும் விதத்திலே, என்னை அடிமை கொள்ளும் இடத்திலே நீ வரவேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். திருப்பாத மலர்கள் பேராதே யான் வந்து அடையும்படி தாராதாய். இதற்கு மேல் வேறொன்றும் இல்லை என்னும்படியானது எல்லையற்ற இன்பம் நல்குவது ஆகிய உனது திருவடிகளின் கீழ் நான் வந்தடைந்து மீண்டும் இங்கு திரும்புதல் என்பது இல்லாத பெரும் பேற்றை நான் அடையும் விதமாக உன்னை எனக்கு தாராமல் உள்ளவனே. அதாவது அவன் தன் முன்பு வராமல் உள்ள வெறுப்பு காரணமாக தாராய் என்று கூறுகின்றாரே ஒழிய எம்பெருமான் அவ்வாறு தாராதவன் அல்ல என்று ஆழ்வாருக்கு தெரியும். உனது திருவடித்தாமையின் கீழ் மற்ற எதனையும் நோக்காமல் நான் வந்து அடையும்படியாக உள்ள நிலையை அளிக்காமல் உள்ளவனே என்கின்றார். ஆகவே தனது பேற்றினை இதன் மூலம் மேலும் உறுதி செய்து கொள்கின்றார். உன்னை என்னுள் வைப்பில் என்றும் ஆராதாய்
உனது திருவடித்தாமரைகளை நான் வந்தடையும்படியான நிலையை நீ எனக்கு அளிக்காவிட்டாலும் எனது மனதில் வந்து புகமாட்டேன் என்று நீ இருக்கவில்லை. இவ்விதம் நீ எனது மனதில் வந்து புகுந்து நின்றாலும் எனக்கு மனநிறைவு இல்லாதபடி அல்லவோ செய்துள்ளாய். எஜமானனான உன்னிடம் அடிமையான நான் உன்னை வந்து அடைவதே பொருத்தமாகும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே என்னை உன்னிடம் இதுவரை வந்தடையாமல் செய்கிறாய். சரி, நீ எனது நெஞ்சத்தில் வாராமல் இருந்தாலாவது உன்னை வாராதவன் எனலாம். ஆனால் நீ எனது நெஞ்சத்தில் வந்தாய். ஆகவே நீ தாராதவன் என்பது மட்டுமே. வாராதவன் அல்ல, தாராதவன் என்பது மட்டுமே. எனது மனம் எனது திருவரங்கத்தில் நடைபெறும் திரு அத்தியன உற்சவம் போன்று குதூகலமாக உள்ளது என்கின்றார். உன்னை காட்டிலும் உயர்ந்த இன்பம் அளிக்கவல்ல பொருள் வேறு எதுவும் இல்லை என்றுள்ள எனக்கு உன்னை நான் வெளியில் காண இயலாத போது தரிக்க இயலாது என்று நீ எண்ணினாய் போலும். ஆகவே என்னுடைய இதயத்திலே உன்னை கொண்டு வந்து நிறுத்தினாய். ஆனாலும் அதனால் எனக்கு மனம் திருப்தி அடையாதபடி அல்லவோ நீ உள்ளாய். ஆகவே எனக்கு மனநிறைவு ஏற்படும் விதத்தில் அனைத்து காலங்களிலும் அனைத்து நிலைகளிலும் நீ வரவேண்டும் என்று ஆழ்வார் வேண்டுகின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காலை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.